என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்த 10 மாதங்களும் கிருபையாய் நடத்தி இன்னொரு புதிய மாதத்தை காணச் செய்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதன் காரணம் என்ன? வசனத்தின் முன்பகுதி சொல்கிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். தேவன் புதிய வாசல்களை திறக்கப் போகிறார். தேவன் புதிய வழிகளை திறக்கப் போகிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னபடினால் அது இனிமேல் திறக்கப்பட போவதில்லை. ஏற்கனவே கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி! இந்த வசனத்தை கிடைத்தவுடன் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என் உள்ளத்தில் வந்தது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆண்டவரை மறுதலிக்க கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை தொடர்ந்து கை கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, வரும் நாட்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்து ஆசீர்வாத எல்லைக்குள் உங்களை நடத்தி செல்வார். திறந்த வாசல் என்பது புதிய துவக்கத்தை குறிக்கிறது. திறந்த வாசல் என்பது புதிய எல்லைகளை குறிக்கிறது. திறந்த வாசல் என்பது புதிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ஆண்டவர் புதிய துவக்கத்தையும் புதிய எல்லையையும் புதிய ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் தரவிருக்கிறார். இந்த வசனத்திற்கு முந்தின வசனம் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறது. யார் இந்த வாசலை திறக்கிறவர்? இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று அந்த வசனம் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 7. தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அழகாய் வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் தாவீதின் திறவுகோல் இருக்கிறதா? திறவுகோலே அவர் கையில் தான் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாராம்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவர் பூட்டுகிற தேவன். அவர் திறந்தால் எவரும் அடைக்க முடியாது, அவர் பூட்டினால் எவரும் திறக்க முடியாது. ஏனெனில் திறவுகோல்கள் அவர் கையில் இருக்கிறது. அந்த திறவுகோல்கள் அவர் கையில் இருப்பதினால் அவரே திறக்கிறார். வேறு யாரும் அதை பூட்ட முடியாது. ஆண்டவரே திறக்கிறார். இந்த மாதம் கர்த்தரே உங்களுக்காக சில வாசல்களை திறப்பார். நீங்கள் ஆச்சரியத்தோடு அதை பார்ப்பீர்கள். ஆண்டவர் தருகிற புதிய எல்லைக்குள் நீங்கள் நிச்சயமாய், புதிய ஆசீர்வாதத்துக்குள் நிச்சயமாய் பிரவேசிப்பீர்கள். இது என் வார்த்தை அல்ல, இது தேவன் எழுதி வைத்த வார்த்தை. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனே, நீர் எனக்கு திறந்து வைத்த வாசலுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் அற்புதமான காரியங்களை நீங்கள் காணும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், மனிதர்கள் என் வாசலை அடைத்து விட்டார்கள், சாத்தான் என் வாசலை அடைத்து விட்டான், நானே என் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்து என் வாழ்க்கையில் நன்மையின் வாசல்களை அடைத்து விட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் கையில் திறவுகோல் இருக்கிறது. எந்த மனிதன் அடைத்தாலும், எந்த சாத்தான் அடைத்தாலும், நீங்களே அடைத்து போட்டிருந்தாலும் இந்த மாதம் ஆண்டவர் அதை திறக்கப் போகிறார். குறிப்பாக 3 முக்கியமான வாசல்களை ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்காக எப்படி திறக்கிறார் என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதோடு கூட இந்த மாதம் முழுவதும் சிட்டிலைட் பிரேயரிலும் ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிற டுடேஸ் விக்டரி என்ற குறும் செய்தியிலும் ஆண்டவர் எப்படி தன் பிள்ளைகளுக்காய் வாசல்களை திறக்கிறார், அந்த நன்மைகள் என்ன என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வானத்தின் வாசலை திறப்பாரா? தேவன் வானத்திற்கு சொந்தக்காரர், பரலோகத்திற்கு உரிமையாளர். அந்த பரலோகம் என்பது பொக்கிஷசாலை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரலோகத்திற்கு பெயர் பொக்கிஷசாலை.
பண்டசாலை. அந்த பண்டசாலையின் கதவுகளை ஆண்டவர் திறக்கிறாராம். அந்த பொக்கிஷ சாலையின் வாசலை ஆண்டவர் திறக்கிறாராம். வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது. ஓரிரு வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வசனம் அழகாய் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும். அப்படி என்றால் ஆண்டவர் தனது பண்டசாலையிலிருந்து அல்லது பொக்கிஷ சாலையிலிருந்து ஆசீர்வாதமான மழையை அனுப்புகிறாராம். யோபு புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் தனது பண்டசாலையிலிருந்து மழையை அனுப்புகிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் இருக்கிறது பரலோகத்தில். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்கிறது. ஆகவேதான் தேவ பிள்ளைகள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று ஜெபித்தார்கள். எனக்கு அன்பானவர்களை, ஏற்ற காலத்தில், அந்த ஏற்ற காலம் இதுதான். இந்த காலத்தில் கர்த்தர் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை கொடுத்து நீங்கள் செய்கிற வேலைகளில் எல்லாம் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண வானத்தின் வாசலை திறப்பார். கர்த்தர் வானத்தின் வாசலை திறக்கிற தேவன். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பொருளாதார நெருக்கடியிலே சிக்கிக் கொண்டிருக்கலாம். வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பொழிகிறாராம். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். வானத்தின் கதவுகளை திறக்கிறார், வானத்தின் பலகணிகளை திறக்கிறார், இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை அவர் தருகிறாராம். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய பொக்கிஷ சாலையின் கதவை திறக்கிற மாதம் இது. கர்த்தருடைய பரலோக பொக்கிஷ சாலை உங்களுக்காய் திறக்கும். அது உங்கள் அப்பாவுடைய வீடு, உங்கள் ஆண்டவருடைய வீடு. எந்தெந்த மனிதன் உங்கள் ஆசீர்வாத வாசலை அடைத்து போட்டானோ, பிசாசு அடைத்து போட்டானோ, நீங்களே அடைத்து போட்டீர்களோ பரவாயில்லை. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், உங்கள் வானத்தின் வாசல் எனக்கு திறங்கப்பா, உங்கள் வானத்தின் பலகணிகள் எனக்கு திறக்கப்படுவதாக. எனக்கு வேண்டிய ஆவிக்குரிய நன்மைகளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அங்கிருந்து வர்ஷிக்க பண்ணுங்க என்று சொல்லுங்கள். சகோதரி, ஒரு மனிதனை நோக்கி நீ எதிர்பார்த்து காத்திராதே. சகோதரனே, மனிதர்கள் செய்வார்கள், அவர்கள் செய்வார்கள், இவர்கள் செய்வார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்காதீர்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். வானத்தின் வாசல் பொக்கிஷ சாலை உங்களுக்காய் திறந்திருக்கிற மாதம் இது. ஒரு அற்புதமான வசனத்தை நான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசித்தேன். ஜனங்கள் வாழ்க்கையிலே ஏன் குறைவு? ஜனங்களுடைய பண்டசாலைகள் ஏன் வெறுமையாகிறது? ஜனங்கள் ஏன் தரித்திரத்தில் வாழுகிறார்கள் என்பதற்கு அந்த வசனம் பதிலை சொல்லுகிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம் நன்றாய் கவனியுங்கள். அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல குடிகளை தாழ்த்தினேன். குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல பூமியையெல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த வசனம் அசீரியனை குறித்து சொல்லுகிறது. அசீரியர்கள் படையெடுத்து வந்து தேவனுடைய ஜனங்களுடைய எல்லா பண்டசாலைகளையும் கொள்ளையிட்டார்களாம். ஒருவனும் சத்தமிடவில்லை, ஒருவனும் வாயை திறக்கவில்லை, கீச்சென்று சத்தமிடவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அசீரியர்கள் வந்து இஸ்ரவேலருடைய அரண்மனை தேவாலயத்தில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் வாரிக்கொண்டு போனார்கள். எதிரி உன் வாழ்க்கையிலிருந்து பல பொக்கிஷங்களை வாரிக்கொண்டு போயிருந்தாலும் இந்த மாதம் தேவன் சொல்லுகிறார், என் வானத்தின் பொக்கிஷ சாலையை நான் உனக்காக திறக்கிறேன். என் வானத்தின் பலகணியை உனக்காய் திறக்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி ஜெபம் செய். நான் உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திலிருந்து தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வானத்தின் பொக்கிஷ சாலை உங்களுக்காய் திறக்கப்படும். ஆண்டவர் பொக்கிஷ சாலையின் கதவுகளை மாத்திரம் திறப்பதில்லை,
அவர் இரண்டாவதாக உங்களுக்கு சிறைச்சாலையின் கதவுகளையும் தேவன் திறக்கிறாராம். வானத்தின் பொக்கிஷ சாலை உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பூமியிலே உங்கள் வாழ்க்கை சில சிறைச்சாலையின் அனுபவத்தை போல் இருக்கிறது. ஐயோ, இந்த சிறையிருப்பின் வாசலை யார் திறப்பார்? இந்த வியாதியிலிருந்து என்னை யார் விடுவிப்பார்? இந்த இக்கட்டிலிருந்து யார் என்னை காப்பாற்றுவார்? என் குடும்பம் இந்த நிலைமையிலிருந்து எப்பொழுது வெளியே வரும்? என்னுடைய வாழ்க்கை இதிலிருந்து எப்பொழுது உயரும் என்று சிறையிருப்பில் சிக்குண்டதை போல நீங்கள் கடந்த நாட்களில் எல்லாம் அழுது கொண்டிருந்தீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சிறைச்சாலை கதவுகளை திறப்பார். உங்கள் சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். கர்த்தர் எங்களோடு கூட பேசினபடினால் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஒரு 100 நாட்கள் விசேஷித்த ஜெபங்களை நாங்கள் நியமித்தோம். இந்த 100 நாட்களும் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்காகவும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறுவதற்காகவும் விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து அவர்களை தேவன் விடுதலை செய்யும்படி ஒவ்வொரு நாளும் காலையில் 5லிருந்து 6 வரையும் இரவிலே 9லிருந்து 10 மணி வரைக்கும் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலை, சிறை இருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். நீங்களும் விரும்பினால் இந்த இணைப்பில் இணைந்து கொள்ளலாம். நீங்களும் விரும்பினால் இந்த தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் செய்து எங்களுக்கு அந்த லிங்கை அனுப்புங்கள் என்று கேளுங்கள். மீதி இருக்கிற நாட்களில் உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே மாற்றங்களை கொண்டு வருவார். ஆண்டவர் சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறவர். இஸ்ரவேல் தேசத்திலே பல ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களில் நல்லவர்களும் இருந்தார்கள், கெட்டவர்களும் இருந்தார்கள். அதில் ஒரு அரசனுடைய பெயர் யோயாக்கீன். அவன் இளைஞனாய் இருந்த பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். அவன் 37 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓரிரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மொரதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனத்துக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. ஒரு புத்தகத்தின் முடிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் முடிவாக செய்த ஒரு செய்தியோடு முடிகிறது. யோயாக்கீன் சிறையிருப்புக்கு சென்றான். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 37 வருடம் அவன் சிறையிருப்பில் இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக நீண்ட காலமாக சில சிறையிருப்பை நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள். நான் விடுதலை அடைவேனா? இந்த வியாதி மாறுமா? இந்த பிரச்சனை மாறுமா? என் வாழ்க்கையில் நன்மை வருமா? நான் இப்படியே மறித்து விடுவேனா? என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நன்மையை காணாமல் நான் இந்த சிறையிருப்பிலை மறித்து விடுவேனா என்று நீங்கள் உள்ளம் உடைந்து ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த பண கஷ்டங்கள் மாறுமா? இந்த மன கஷ்டங்கள் மாறுமா? பிரிந்த என் குடும்பம் ஒன்றாகுமா? என் சிறையிருப்பு மாறுமா என்று அழுகையோடும் புலம்பலோடும் விண்ணப்பித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த யோயாக்கீனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சாட்சி. ராஜா ஏவில் மொரதாக் தான் அரசாட்சிக்கு வந்த உடனே சிறைச்சாலையின் கதவை திறக்கிறார். யோயாக்கீனை வெளியே கொண்டு வருகிறார். 37 வருஷம் ஒரு மனுஷன் சிறையிருப்பில் இருந்தால் அவன் உடல் எப்படி இருந்திருக்கும்? கரிகருத்து போயிருந்திருப்பான். அவனுடைய தாடியெல்லாம் வளர்ந்திருக்கும், முடியெல்லாம் வளர்ந்திருக்கும். அவன் சரீரத்தில் துர்நாற்றம் உண்டாயிருந்திருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு மனுஷனை தேவன் சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணுகிறார். வேதம் சொல்கிறது, அந்த அந்நிய அரசன் அவனோடு கூட அன்பாக பேசுகிறான். தன்னுடைய சிங்காசனத்துக்கு சமமாக அவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி வைக்கிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம்! சிறையிருப்பில் இருக்கிற ஒருவனை சிங்காசனத்தில் எந்த அரசனும் உட்கார வைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த அரசன் உட்கார வைக்கிறான். அன்போடு கூட பேசுகிறான். சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றுகிறான். அவனுக்கு வேண்டிய அன்றாட செலவுக்கான பணத்தை கொடுக்கிறான். அனுதினமும் தன்னோடு கூட போஜனம் பண்ணும்படி செய்கிறான். சிறையிருப்பிலிருந்து ஒரு சிங்கார வாழ்வு, சிங்காசன வாழ்வு அவனுக்கு வந்து விட்டது. கர்த்தர் கூட உங்கள் வாழ்க்கையில் சிறைச்சாலை கதவை திறக்கும் பொழுது இப்படித்தான் செய்வார்.
சிறையிருப்பின் கதவுகள் இந்த மாதம் உங்களுக்கு திறக்கப்படும். சங்கீதம் 126 இப்படி துவங்குகிறது. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. என அன்பானவர்களே, மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கையா, சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையா, சிரித்து பல ஆண்டுகள் ஆகிறதா? ஆண்டவர் உன் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். கர்த்தர் யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை 70 ஆண்டுகளின் முடிவிலே மாற்றினார். ஒரு யோயாக்கீனின் சிறையிருப்பை 37 வருஷங்களுக்கு பிறகு மாற்றினார். நீண்ட காலமாய் பல வருஷமாய் சில சிறையிருப்பில் இருக்கிற உங்கள் குடும்பத்திற்கு இந்த மாதம் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும். ஆண்டவர் உன் சிறையிருப்பை இந்த மாதம் மாற்றி போடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னோடு கூட அன்பாக பேசுவார், உன் தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கை கொள் மகனே, நம்பிக்கை கொள்ளுங்கள் சகோதரனே, நம்பிக்கை கொள் மகளே, நம்பிக்கை கொள் சகோதரி. உங்கள் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படியெல்லாம் நடந்தது. சிறைப்பிடித்து கொண்டு போனவர்களிலிருந்து கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சிறைச்சாலை கதவுகளை ஆண்டவர் திறந்தாரே? அற்புதமான பல வசனங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:10. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அப்போஸ்தலர் 16:26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அற்புதங்களின் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சிறைச்சாலையின் கதவுகளை எழுத்தின்படி திறந்தார். எழுத்தின்படி அற்புதமாய் தூதனை அனுப்பி திறந்தார். இந்த மாதம் கர்த்தர் தன்னுடைய தூதனை உங்களுக்காக அனுப்பி உங்கள் சிறை இருப்புகளை எல்லாம் மாற்றும்படி சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிற மாதம். அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படி கர்த்தர் அற்புதமாய் கிரியை செய்து உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நீங்களும் சொல்லுவீர்கள், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிற மாதம் இது. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வா, உன் குடும்பம் வெளியே வரும். உன் அடிமைத்தனங்கள் மாறி உன்னை நான் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வாத எல்லைக்குள் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆவதாக தேவன் உங்களுக்காக தன்னுடைய ஆயுத சாலையை திறக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷ சாலையை திறக்கிறார். பூமியிலே நீங்கள் சிறைப்பட்டு கிடக்கிற சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறார். 3ஆவதாக ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும் என்றும் ஜனங்களையெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய ஆயுத சாலையை திறந்து தன்னுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த விரும்புகிறாராம். அது என்ன ஆயுத சாலை? ஒரு வசனம் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறது, வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்து கொண்டு வந்தார். இது கல்தேயர் தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. ஆண்டவர் தன்னுடைய ஆயுத சாலையை திறந்து சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தாராம். அதாவது ஆண்டவர் மிகவும் வைராக்கியமாய் வேகமாய் இறங்கி தன்னுடைய யுத்த சாலையிலிருந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தன் ஜனங்களுக்காகவும் தன் ஊழியர்களுக்காகவும் தன் ராஜ்யத்தின் பணிக்காகவும் இறங்கி வருகிறாராம். தேவனுடைய ஊழியர்களே, உங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாக எத்தனையோ வல்லமைகள் கடந்த நாட்களில் கிரியை செய்தது. பிசாசானவன் மனிதர்கள் மூலமாய் இந்த தேசத்திலே பல காரியங்களை தடுத்து போட்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஆயுத சாலையை திறந்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறாராம். இனி வருகிற நாட்களில் தேவ ஊழியர்களே, உங்கள் ஊழியங்களில் அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமையை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது அந்த இரத்தத்தின் வல்லமை அநேக பாவிகளை சுத்திகரிக்கும், கழுவும், விடுதலை செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். பரிசுத்த
பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே வாழ்க்கை திரும்பப்படும். கர்த்தருடைய வசனத்தின் வல்லமையினாலே ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். ஒரு எழுப்புதலுக்கு நேராக தேவ ஊழியர்களாகிய உங்களை ஆண்டவர் நடத்த போகிறார். நீங்கள் இது வரைக்கும் மௌனமாய் இருந்தது போதும். இனி வருகிற நாட்களில் தேவனை உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, உம்முடைய நாமத்தின் வல்லமை, உம்முடைய வசனத்தின் வல்லமை, உம்முடைய ஆவியின் வல்லமை, இவைகளை எல்லாம் எடுத்து நாங்கள் ஜனங்களை விடுதலை செய்ய போகிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் பணியை இந்த பூமியிலே நாங்கள் துரிதமாய் செய்ய போகிறோம் என்று நீங்கள் வேகமாய் செயல்பட துவங்கும் பொழுது ஆண்டவருடைய ஆயுதங்கள் எல்லாம் உங்கள் ஆயுதங்களாய் மாறும். உங்கள் நாவிலே வல்லமையை கொடுப்பார், உங்கள் கரங்களிலே வல்லமையை கொடுப்பார். நீங்கள் நடந்து சென்றால் உங்கள் நிழலிலே ஒரு வல்லமையை கொடுப்பார். உங்களை தேடி மக்கள் ஓடி வரும் பொழுது மனதுருக்கத்தோடு அவர்களுக்காய் நீங்கள் ஜெபித்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜனங்களுக்காக வைராக்கியமாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலின் நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய ஆயுத சாலையை திறந்து பவுலுக்கு என்ன அனுக்கிரகமெல்லாம் செய்தார் என்று சில வசனங்கள் சொல்லுகிறது. ஊழியர்களே இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார்கள். 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 2:12. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். கொலோசையர் 4:4. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது? தேவனுடைய ஜனங்கள் தேவனை நோக்கி, ஆண்டவரே திருவசனம் செல்லும்படியான வாசலை திறக்க வேண்டும், நீர் எங்கள் குடும்பங்களில் கிரியை செய்ய வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும், எங்கள் தேசத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிதும் அனுகூலமான கதவுகளை சுவிசேஷத்திற்காக திறக்கிறாராம். அனுகூலமான வாசல்கள், சுவிசேஷ வாசல்களை தேவன் திறந்து தருவார். விரோதிக்கிறவர்கள் அநேகம் இருப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையின் வாசலை திறந்து தம்முடைய இரத்தத்தின் வல்லமை, நாமத்தின் வல்லமை, வசனத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை உங்கள் ஊழியங்களிலே வெளிப்படுத்த போகிற நாட்கள் இது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். லீதியாள் என்ற ஒரு பெண்ணின் இருதயத்தை தேவன் திறந்தார். இருதய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிற நாட்கள் இது. உங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் தங்கள் இருதயத்தை சுவிசேஷத்திற்கு அடைத்து வைத்திருந்தார்களோ ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து கிரியை செய்து அவர்கள் இருதய கதவுகளை திறப்பார், அவர்கள் சிந்தையை திறப்பார், அவர்கள் வாழ்க்கையை திறப்பார். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர்கள் குடும்பங்களில் அநேகருடைய இருதய கதவை இந்த மாதம் தட்டி பலவந்தமாய் கர்த்தர் உள்ளே பிரவேசித்து அவர்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்க போகிறார். தேசத்தில் ரட்சிப்பு வரப்போகிறது, பட்டணங்களில் ரட்சிப்பு வரப்போகிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷத்தின் கடைசியில் பல தேவ ஜனங்கள் 100 நாட்கள், 50 நாட்கள், 21 நாட்கள், 40 நாட்கள் என்று உபவாசித்து தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மன்றாட்டின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து தேசத்தில் திருவசனம் செல்லும்படியான வாசலை திறப்பார். இயேசு ராஜா கிரியை செய்வார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இந்த வசனங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள். ஆனால் இந்நாட்களில் தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை தான் இது. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் குருடருடைய கண்களை திறக்கப் போகிறீர்கள். உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். தேசத்தில் பலத்த அற்புதங்களை கர்த்தர் நடப்பிக்கப் போகிறார். கண்கள் திறக்கப்படும், குருடருடைய கண்கள் திறக்கப்படும், செவிடருடைய செவிகள் திறக்கப்படும், உள்ளங்கள் திறக்கப்படும். பெரிய எழுப்புதலின் சத்தம், பாவிகள் மனம் திரும்பி அழுகிற சத்தம் தேசத்திலே கேட்கப்பட போகிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தர்
தன்னுடைய ஆயுத சாலையை திறந்து வைத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் வல்லமை வேண்டுமோ வாருங்கள், என் வல்லமையை கொடுக்கிறேன். என் அற்புத அடையாளங்கள் உங்கள் மூலமாய் செயல்படுவதற்கு உனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறேன். என்னை நம்பு, என்னை விசுவாசி என்று தேவனுக்காய் பயன்பட வேண்டும் என்று இருக்கிற எல்லா ஊழியர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் அழைக்கிறார். வானத்தின் பொக்கிஷ சாலையை ஆண்டவர் திறக்கிறவர், சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறவர், தன் ஆயுத சாலையின் கதவுகளை திறந்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புத அடையாளங்களை செய்கிறவர். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட மாட்டான். there will be new beginning, புது துவக்கம் உண்டாகும், புது ஆசீர்வாதம் உண்டாகும், புதிய வல்லமை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். குடும்பங்களிலே ரட்சிப்பு உண்டாகும். தேவன் கிரியை செய்கிற மாதம். உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்களுக்காக உம்முடைய வானத்தின் பொக்கிஷ சாலையை நீர் திறக்கிறதற்காய் நன்றி. யார் யாருடைய வாழ்க்கையின் பண்ட சாலைகள் எல்லாம் பிசாசினால் சூறையாடப்பட்டதோ, தரித்திரத்திற்குள்ளும் வியாதிக்குள்ளும் ஆண்டவரே மன உளைச்சலுக்குள்ளும் யாரெல்லாம் கட்டுண்டு கிடக்கிறார்களோ, யார் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதோ, உம்முடைய வானத்தின் பலகணிகள், உம்முடைய பொக்கிஷ சாலைகள் திறக்கப்படுவதாக என்று உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே உங்க பொக்கிஷ சாலையின் கதவுகள் உம்முடைய ஜனங்களுக்கு திறக்கப்படுவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக, வறட்சிகள் மாறுவதாக, ஆவிக்குரிய மந்த நிலைமைகள் மாறுவதாக, வானத்தின் பலகணி திறக்கப்பட்டு அன்றைக்கு இஸ்ரவேலரின் பாளையத்தில் எப்படி மன்னா கொட்டியதோ அதே போல ஆண்டவரே உங்க ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், உங்கள் மன்னா உங்க வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் கொட்டுவதாக என்று சொல்லி உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே நீர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து உம்முடைய ஜனங்களை வெளிப்பட பண்ணுகிற தேவன். யார் வாழ்க்கையில் எல்லா சிறைச்சாலையின் அனுபவங்கள் இருக்கிறதோ, கண்ணீரிலும் கவலையிலும் மாற்றமில்லாத வாழ்க்கையில் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே அமிழ்ந்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர். ஒரு யோயாக்கின் மேல் மனம் இறங்கி அவனை சிறைச்சாலையிலிருந்து 37 வருஷங்கள் கழித்து புறப்பட பண்ணினவர். பல வருஷங்களாய் நெடு நாட்களாய் காத்திருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய சிறையிருப்பை இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுவதாக, எல்லா அடிமைத்தனங்கள் மாறுவதாக, சிறையிருப்பிலிருந்து உம்முடைய ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறார்களோ, வெளியே வர முடியாத நிலைமையில் இருக்கிறார்களோ, இந்த மாதம் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுவதாக, உம்முடைய ஜனங்களை விடுதலை செய்ய உம்முடைய தூதர்களை அனுப்புங்கப்பா. அன்றைக்கு அப்போஸ்தலர்களை விடுதலை செய்ய தூதனை அனுப்பினீர், பேதுருவை விடுதலை செய்ய தூதனை அனுப்பினீர். அதே போல ஆண்டவரே உங்க ஜனங்களை விடுதலை செய்ய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையின்படி உங்க ஜனங்களை சிறை இருப்பிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டது என்று நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படிக்கிறோமே, சங்கிலிகள் தானாய் கலன்றது என்று வாசிக்கிறோமே. அதே போல முதலாம் காவலை கடந்து வரட்டும், இரண்டாம் காவலை கடந்து வரட்டும். எந்தெந்த வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தடை செய்கிறதோ உம்முடைய அடியாள் உம்முடைய நாமத்தினால் இவர்கள் எல்லாம் உடைத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, சிறையிருப்பிலிருந்து என் ஜனம் வெளியே வருவதாக. ஆண்டவரே நீங்க அப்படி செய்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆயுத சாலையை திறந்து உம்முடைய ஊழியர்களுக்கு உங்களுடைய வல்லமையை அள்ளி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்லுவதற்குரிய வல்லமை, ஆண்டவரே அற்புத அடையாளங்களை நடப்பிப்பதற்குரிய வல்லமை, ஜனங்களுடைய இருதயங்களை திருப்புவதற்குரிய வல்லமை, உள்ளங்களை திறப்பதற்குரிய வல்லமை, ஆண்டவரே கண்கள் திறக்கப்படுவதாக, செவிகள் திறக்கப்படுவதாக, ஊமையான நாவு திறக்கப்படுவதாக, ஊமையான நாவு கம்பீரிப்பதாக. இப்படிப்பட்ட அற்புதங்களை எங்கள் தேவ ஊழியர்களை கொண்டு நீங்க நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பவுலை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுத்தவர். உங்க ஊழியர்களை பலப்படுத்தி அவர்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காய் நன்றி. இந்த மாதம் திறந்த வாசல், சுவிசேஷத்திற்கு வாசல்கள் திறக்கப்படுவதாக, அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறப்பா. யாரெல்லாம் ஊழியத்தில் எதிர்ப்புகளை சந்திக்கிறார்களோ இந்த மாதம் எதிர்ப்புகளை நீக்கி போட்டு அனுகூலமான கதவுகளை தேசங்களில் திறந்து வைக்கும்படியாய் உடைய அடியால் ஜெபிக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு
புதிய துவக்கத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் தந்து வழி நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இரட்சகரும் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பொக்கிஷ சாலையை திறப்பார், சிறைச்சாலையை திறப்பார், ஆயுத சாலையை திறப்பார். இந்த மாதம் திறந்த வாசல், புதிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த செய்தியை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை கேளுங்கள் என்று சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் புரண்டு ஓடும். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. God bless you.